அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி சீனிக்கிழங்குமா, சீனிக்கிழங்கு சீசனால் நல்லா மஞ்சள் தேர் ஓட வருது. சீனிக்கிழங்கு மாங்காவும் நல்லா உருண்டு தெரிஞ்சு எடுக்கிறாப்புல ஜோராக வந்துடு. அதனால் மாங்காய் ஊறாயும் போட்டு, ஆனால் மாங்காய் ஊறாக்கி கட்டாயம் கருப்பட்டி கொஞ்சம் கூடவா போடுங்க. கருப்பட்டி, உப்பு, கருவேப்பிலையில் பச்சை மிளகா, வத்தல், கடுகு போட்டு தாளிங்க. எண்ணெயாக இருந்தாலும் பரவாயில்லை, பாம் ஆயிலில் தாளித்தாலும் பரவாயில்லை, நல்லா தான் இருக்கும். ஆனால் இதில் தேங்காய் எண்ணெயோ நல்லெண்ணெயோ ஊற்றி தாளிச்சிடாதீங்க. அது அவ்வளோ டேஸ்ட்டாக, அது வேறு மாதிரி டேஸ்ட்டுக்கு போயிடும். சும்மா நம்ம வெஜிடபிள் ஆயில் அது மாதிரி ஆயில் இருந்தாலும் பரவாயில்லை, தேய்ச்சி தாளித்து ஊற்றுக்கோ. நல்லா கட்டாயம் கருப்பட்டி போடணும். நம்ம தான் இனிச்சிட்டு பிடிச்சிருக்கு, தொண்டை வலிலாம் வராது. ஏதோ கொடீரமான எனக்கு புளிப்பு இல்லை, இனிச்சிக்கிட்டும் பிடிச்சிக்கிட்டுமா தான் இந்த படம். அதுவும் போட்டால் ரொம்ப டாப்பாகிக்கும். இனிப்பு உரக மாதிரி இனிப்பு புளிப்புமா சேர்ந்து தின்றால் நல்லா தான் நிற்கும். அது மாதிரி இருக்கும். இந்த சீசன் டைமில் ஒரு நாள் விட்டு 2 நாளைக்கு ஒருக்கா அவிச்சு பிள்ளைகள் கொடுங்க. சீனிக்கிழங்குன்னு சொல்லுவோம். இதுக்கு வேறு இன்னொரு என்ன பாசை உண்டு? உள்ளி சீனி மட்டும்தானா? அதுக்கு தான் 4 வகை பேரோ வெள்ளைக்கிழங்குக்கு. சக்கரவள்ளின்னு சொல்லுவோம்மா, சக்கரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவோம். ஏன்னா எல்லாருக்கும் சீனி கிழங்குன்னா விளங்க. சக்கரவள்ளிக்கு யூஸ் பண்ணுற ஆட்கள் இங்கே சக்கரவள்ளி கிழங்கு, சீனி கிழங்கு 2 பாசு இருக்குது. சரி, பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப். மறதியாகவும் வைக்கிறமா, பெரிய மனுஷியாக போனேனாலே பாருங்கள். இது மாதிரி செஞ்சு தின்னுங்க. பிள்ளைகளுக்கு வேணால் மாங்காய் ஊற கொடுக்க தேவையில்லை, சளிக்காரர் இழப்புக்காரர் திங்க தேவையில்லை. மற்ற சும்மா வைக்கிறோம் தின்னுக்கிறோம். ஏன்னா தின்னுட்டு கொஞ்சம் வெந்நி குடிக்கும். வெந்நி குடித்தா நானும் சாந்தியாண்டிக்கு அப்படி தான் குடித்தோம். வெந்நி குடித்தா வலிக்கே இல்லை, தொண்டை வலி ஆட்டோமேட்டிக்காகவே வலி வரையில்லை, ஏற்படவே இல்லை. இந்த சீசன்லாம் குளிர் வருது, அதுக்காக திங்காமல் கேள்வா. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.